ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மதுரை ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பரோட்டாவுக்கு, சப்பாத்தி, பூரி, நான், இட்லி, தோசை கூட அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயில் செய்யும்போது இந்த சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம், அதை 1-2 கட் பண்ணி அதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. லேசாக வதங்கினதுக்கப்புறம் கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பிரியாணி இலை, அதை 1-2 பிச்சு போட்டிருக்கேன். அதை சேர்த்து கலந்துட்டு, இந்த சால்னாவுக்கு கல்பாசி ரொம்ப முக்கியம். இந்த கல்பாசி இன்னும் வாசனை டேஸ்ட்டெல்லாம் கொடுக்கும். அதனால் கல்பாசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, 2-3 ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும்போது அதோடய வாசனையே தனியாக இருக்கும். அதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி 1 மடங்கும் பூண்டு 3 மடங்கும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இன்னும் சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பழமான தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா தக்காளி சாஃப்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, அதை விட கம்மியாக கொஞ்சம் கொத்தமல்லி, 2-3 கருவேப்பிலை கொத்து, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் நாட்டுக்கோழி சேர்த்துருக்கேன். அதில் நாட்டுக்கோழி ஒரு 600 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். அதை நான் ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் குக்கரில் வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எலும்பும் கறியுமா இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நாட்டுக்கோழி செய்யும்போது நல்லா வேக வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கறி மாதிரி நல்லா வேகும். அதனால் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட வேண்டியதான். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள், அந்த மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் சோம்புத்தூளை விட சீரகத்தூள் தான் நிறையா சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் நிறையா சேர்க்கும்போது இந்த சால்னாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மற்ற சால்னாவை விட வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மசாலாஸ்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதில் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து கலந்துட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அந்த கறி வதக்குனதுலேயே சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி அதையும் அதிலேயே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே வச்சாதான் அதுக்கப்புறம் சால்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்காய், இந்த வேர்க்கடலை, இந்த பொட்டுக்கடலைலாம் சேர்க்கும் போது நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக வச்சாலும் அது குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா திக்காக போயிடும். அதுக்கப்புறம் மேலே கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட்டு போட்டு நல்லா ஒரு 4 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா 2-3 தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்து வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். இதில் வெறும் தண்ணியாக சேர்க்குறதுக்கு பதிலாக தேங்காய் பாலாக சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். இறக்கும்போது அதையும் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா ரெடி. பாருங்கள், பார்த்தாலே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி பரோட்டாவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.